85 வயதை கடந்தவர்கள் இனி ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டியதில்லை. வீட்டிலிருந்து வாக்கு செலுத்தலாம். அது எப்படி என்பதை பார்க்கலாம் டீ டைம் அரசியல் தொகுப்பில். 85 வயதை கடந்த தங்கங்களே, 100 வயதை கடந்த சிங்கங்களே, தள்ளாடும் தாத்தாக்களே, தடுமாறும் தாய்க்கிழவிகளே, நடக்க கூட முடியலப்பா, நாங்கள் எப்படி வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களை தேடி வரப்போது பூத்து, வீட்டில் இருந்தே போடலாம் ஓட்டு. எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சொல்கிறேன். நான் அருண் பாண்டியன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 5,67,00,000. அதில் 85 வயதை கடந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,99,668. அதையும் தாண்டி செஞ்சுரி அடித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருக்காங்க இல்லையா, அவங்க 2,530. கிட்டத்தட்ட இந்த 4 லட்சம் பேரில் பெரும்பாலானவங்க வாக்குச்சாவடிக்கு போய் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது சிரமமான காரியம்தான். ஏன்னா அவங்களுக்கு நடக்க முடியாது, உடம்பு சரியில்லாமல் போகும், வாக்குச்சாவடியில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுலேயும் இந்த 100 வயசை கடந்தவங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சொல்லவே வேணாம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஓட்டு போடணும், நாட்டுப்பற்றை காமிக்கணும், ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடமை உணர்ச்சி இருக்கும் இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பான சலுகையை அவங்களுக்காக அறிவிச்சிருக்கு. அதுதான் நடமாடும் வாக்குச்சாவடி. உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி நடமாடும் வாக்குச்சாவடி. ஆமாம், 85 வயதுக்கு மேலே இருக்கிற மூத்த குடிமக்கள், அதாவது மூத்த குடி வாக்காளர்கள் எல்லாமே வாக்குச்சாவடியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. வாக்குச்சாவடியே அவங்கள தேடி வரும். எலெக்ஷன் டியூட்டி மற்றும் அத்தியாவசிய பணியில் இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாமே அவங்கவுங்க தொகுதிக்கு போய் ஓட்டு போட்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், முடியாத விஷயம். ஏன்னா அவங்க எல்லாருமே எலெக்ஷன் ஒர்க்கில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தபால் ஓட்டு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ 85 வயதுக்கு மேற்பட்டவர்களும் அலுங்காமல் குலுங்காமல் வீட்டில் இருந்தபடியே அப்படியே அழகாக ஓட்டு போடுறதுக்காக தேர்தல் ஆணையம் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்குச்சாவடி மையங்களோட எண்ணிக்கை 75,032. இதில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கிற நிலை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு நேரடியாகவே போயிட்டு 12D அப்படிங்கிற ஒரு படிவத்தை அவங்க கிட்ட கொடுத்து, உங்களுக்கு வீட்டில் இருந்தே வாக்கு போட சம்மதமா, ஓட்டு போட சம்மதமா அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாங்குவாங்க. முதல் முறை போகும்போது இந்த மூத்த குடி வாக்காளர்கள்லாம் வீட்டில் இல்லைன்னா, ரெண்டாவதாகவும் ஒரு முறை போய் செக் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, வீட்டில் இருந்தே போட முடியுமா, இல்லை வாக்குச்சாவடிக்கே நேரடியாக போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனை பண்ணுவாங்க. ரெண்டாவது முறையும் போயிட்டு படிவத்தை கொடுத்து ஒப்புதல் வாங்கிடுவாங்க. இந்த 2 முறையிலுமே அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா தபால் வாக்களிக்க விருப்பமற்றவராக கருதப்படுவாங்க அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட 12D விண்ணப்பங்களை அதிகாரிகள் சரிபார்த்து, அந்த அதிகாரிகளோட குழு என்னைக்கு வாக்குப்பதிவு செய்ய வருவாங்க, அந்த நாள் என்னைக்கு, குறிப்பிட்ட நேரம் எப்போ, இது எல்லாத்தையுமே செல்ஃபோனுக்கு மெசேஜாக அனுப்பிச்சிருவாங்களாம். அப்படி செல்ஃபோன் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தபால் மூலமாகவும் தேர்தல் நிலை அதிகாரிகளோட மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படுமா. அப்படி குறிப்பிட்ட நேரத்தில் தேர்தல் நிலை அதிகாரிகள் குழு உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களோட அடையாளங்களை சரிபார்த்து வாக்குப்பதிவு சீட்டை உங்ககிட்ட கொடுத்து ரகசிய தன்மையோட உங்களோட ஓட்டை பதிவு செஞ்சுக்குவாங்க. இதில் வாக்காளர்கள் கண் பார்வையற்று, அவங்களால உடல் நலிந்து வாக்கு போட முடியாது, அவங்களுக்கு நிதானம் இல்லை, அப்படிப்பட்டவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக 18 வயதை கடந்த எந்த கட்சியும் சாராத ஒரு நபர்கிட்ட ரகசிய காப்பு உறுதிமொழியை வாங்கிட்டு அவங்களுக்கு பதிலாக இவங்களை ஓட்டு போட வைப்பாங்க. இப்படிப்பட்ட வீடு தேடி வரும் வாக்குச்சாவடி பற்றி இன்னும் யாராச்சும் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா உடனே போய் 12D படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அடிக்கிற பங்குனி வெயிலுக்கு வீட்டில் இருந்தே ஹாப்பியாக உங்களோட ஓட்டு போடுங்க. என்ன மைடியர் தாத்தா பாட்டி, ஓட்டு போட ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு கோடியே 27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888837 இமெயில் advttanditv@dttv.in